சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் வீட்டில் இருக்க ஒரு பையனுக்கோ, இப்போ அவர் பையன் சஞ்சய்க்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பொறுப்பு கொடுக்கல. அவங்க சுற்றி பற்றி யாருக்கு இது பண்ணவும் இல்லை. இத்தனைக்கும் ஒரு படம் போயிட்டு இருக்கு அவருக்கு. ஒரு கட்சியோட வேலைகள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அதுக்கான வேலைகள் நடந்து போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட அவரா முன் வந்து தாவேகாவோட அந்த மாவட்ட செயலர் பட்டியலை வந்து அறிவிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு இதை போட்டு அறிவிக்கிறார். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இடையில அந்த பேச்சுகள் தான். 40,000 கொடுங்க, 80,000 கொடுங்க, கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை எந்த அளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரியான கட்சி அப்படின்னா தாவேகா தான். நான் லக்ஸுரின்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் மக்கள்கிட்ட போய் இவ்வளோ ரீச் ஆகிருக்குது, இவ்வளோ பேரை வந்து அதை பற்றி பேச வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவேகாவோட ரீச் காரணம் விஜய் அவர்கள். ஸோ இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பொறுப்பு போய் வாங்கிடலாம். 2026 அதுக்கு என்ன ரிசல்ட்டோ பட் நமக்கு ஒரு பேர் வந்துடும், நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கேல போனால் இப்போ பொறுப்பு கிடைக்குமா? இவ்வளோ நாள் கழிச்சு கிடைக்காது. ஸோ அதுக்காகவும் உள்ளே வர்றாங்க. ஆனால் பார்த்து பார்த்து ஒருத்தரையும் போட்டு இவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கலாம், இந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எனக்கு அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 100 பதவியும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கல. ஒரு விஷயம் 2 விஷயம் எப்பயோ நடக்குது, அதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஒருத்தருக்கு நம்ம கூடவே பயணிச்சாரு, நம்ம கூடவே இருந்திருக்காரு, அவருக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ அவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல.